Leaders, hi friends, I am Govindamal, branch director, Kingmaker Vestige team. என்னோட என்னோட ஃபர்ஸ்ட் நான் வெஸ்டேஜ்க்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா, வெஸ்டேஜ்க்கு முன்னாடி வந்து நான் ஒரு எம்ஏ பிஎட். ஆனா ஒரு 1 இயர் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒர்க் பண்ணும்போது எனக்கு சேலரி வந்து பத்தல அப்படின்றதுனால ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அங்கேயும் வந்து அதிகமா சேலரி இல்ல அப்படின்றதுனால வேற ஒரு கம்பெனிலயும் ஜாயின் பண்ணேன். சரி அங்கேயும் கிடைக்கல. நைட் ஷிஃப்ட் அப்புறம் வந்து ஆஃப் நைட்டு அப்படின்னு போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றனால அப்படியே 4 வருஷம் வேற வேலை பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அதிகமா வந்துச்சு. பஸ்ல போறதுனால நிறைய ஹீட் ஆயிட்டு என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் இப்ப இருக்கிறது வந்து திருப்பூர்ல. திருப்பூர்ல வந்து ஒரு பனியன் கம்பெனில தான் நான் வேலை செய்றேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் ஒர்க். காலையில 8 மணிக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் நாங்க ரூமுக்கு வருவோம். அந்த மாதிரி ரொம்ப வந்து எங்க போனாலும் கரெக்டா வேலை கிடைக்கல, அதுக்கேத்த சம்பளம் கிடைக்கல. நம்ம லைஃப்ப வந்து எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு தினம் தினம் நான் திங்க் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாம நான் படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கல. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டெட், டிஆர்பி இது எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணுவேன். அப்ப வந்து எல்லாம் வந்து ரொம்ப கிட்ட வரா மாதிரி இருக்கும். அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போகும். அது மாதிரி நிறைய வந்து இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு கம்பெனில ஒரு ப்ராப்ளம் வரும்போது அங்கிருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆனா ஒரு கையில வேற எந்த வேலையும் இல்லை, நம்ம எப்படி திடீர்னு போறது அப்படின்னு நினைச்சு நான் மறுபடியும் அங்கேயே வேலை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சோசியல் மீடியால வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்கேட்செட் மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அஹ், அந்த வாய்ப்புல வந்து மிஸ்டர் ராமகிருஷ்ணன் சார் தான் வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்க வந்து உங்களோட டீட்டெயில் வந்து நான் கால் பண்ணி கேட்டப்போ உங்க டீட்டெயில் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன், சரி டீட்டெயில் கேட்குறாங்களே நம்ம எப்படி அனுப்புறது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 மந்த் கழிச்சு மறுபடியும் சரி என்னதான் இருக்கு ஜாப் சொன்னாங்க இல்லையா நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். அப்பயும் வந்து என்னோட டீட்டெயில் தான் அனுப்ப சொன்னாங்க. நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சரவண சாரோட ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஆடியோ கேட்ட உடனேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்க சார், மீட்டிங் எந்த டைம் அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். அவர் வந்து ஒரு 12 மணிக்கு அப்படின்னு சொன்னதுனால அவரு ஓகேங்க சார் எனக்கு மீட்டிங் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். மீட்டிங் அனுப்பிச்சு விட்டாரு. நான் பார்த்தேன். பார்த்த உடனே சரிங்க சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே 2 மீட்டிங்கும் நான் பார்த்து முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு புடிச்சிருந்தது. ஆனாலும் பயமாவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்படி வந்து ஆன்லைன் பிசினஸ்லாம் பண்ணதில்ல, பார்த்ததில்ல. இது உண்மையா இருக்குமோ, பொய்யா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். ஏன் அப்படி பயந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஈமு கோழி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈமு கோழியில ஈரோட்ல வந்து நாங்க ஒரு 3,00,000 4,00,000 கிட்டத்தட்ட கட்டி, அது வந்து ரொம்ப ஃபோர்ஜரி அப்படி சொல்லி ஏமாத்திட்டாங்க. அதனால வந்து இதெல்லாம் பொய்யா இருக்கும். இல்லைங்க பிரதர் நான் வரல. நான் வந்து இப்படிலாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொரோனா டைம்ல நான் வீட்ல இருக்கும்போது வேலை இல்லாத டைம்ல அ ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீட்ல இருக்கிறவங்கலாம் ம் முடியாதவங்க, படிக்க வைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து மாசம் மாசம் ரூ. 1000 தரோம். அப்புறம் கல்யாணம் அப்படின்னா 50,000 தரோம். அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ரூ. 1,250 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வீட்ல இருக்க எல்லாரும் வந்து சரி நீங்க வேணா நின்னு கட்டி குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒரு 100 பேர ஜாயின் பண்ணி கட்டிட்டேன். கட்டிட்டு அவங்க வந்து அந்த பணத்த எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியவே இல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நகை ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற நாங்க ஒரு 5, 6 சீட்டு போட்டோம். அதுவும் அப்படிதான் அந்த நகை சீட்டும் குடுக்கவே இல்ல. அதனால நான் பயந்துகிட்டு நான் ராமகிருஷ்ண பத்ரர்கிட்ட வந்து சொன்னேன். அ இல்லைங்க பிரதர் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் எனக்கு பயமா இருக்குதுங்க பிரதர் அப்படின்னா, அப்புறம் அவரு எனக்கு எடுத்து சொன்னாரு. இல்லைங்க சிஸ்டர் நீங்க வந்து மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க புடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் 3 நாள் ட்ரெய்னிங்கும் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு புடிச்சிருந்தது. சரி இதுக்குள்ள போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே இதுல இல்ல. நம்ம வந்து இவ்ளோ ஏமாந்துருக்கோம். ஒரு ரூ. 1000 பொருள் வாங்குறதுல நமக்கு என்ன பிரச்சனை ஆயிட போகுது. சரி நம்ம போய் தான் பார்க்கலாம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து என்னோட டீட்டெயில்லாம் குடுத்து நான் ஐடி போட்டுக்கிட்டேன். ஐடி போட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1 மந்த்ல வந்து நான் கொஞ்சமா பொருள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பொருள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானு நெக்ஸ்ட் வந்து உடனே வந்துட்டு
அண்டர் பிவி கண்டிஷன் எடுத்து நான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்டேன். உடனே அவங்களும் நான் சொன்ன உடனேயே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. 8% வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் நெறைய வந்து ரிலேஷன் சர்க்கிள்ல ஃப்ரெண்டு மத்த இன்னும் இருக்கிற ஃப்ரெண்டு அங்கெல்லாம் போகும்போது எல்லாருமே நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் பொய்யி. நீ இதுக்கெல்லாம் போகாத. ஏன் என்னோட அக்காவோட பசங்களே வந்து அப்படிதான் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நெறைய பேரு இதுல இறங்கிட்டு எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க. அது மாரிலாம் நீயும் போய் மாட்டிக்காத. வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல நான் இது எனக்கு புடிச்சிருக்கு. மத்தவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுல வந்து சிஸ்டமேட்டிக்கலா எல்லாமே நல்லா இருக்கு. ஆ மீட்டிங்லாம் நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க. இதுல பண்றதுல என்ன இருக்கு? நான் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்னு நான் உறுதியா இருந்தேன். உறுதியா இருந்து நான் எடுத்து பண்ணேன். 8% வந்தேன். அதுக்கப்புறம் நான் நெறைய நான் எப்படி இதுல ஒர்க் பண்ண டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆ எனக்கு 12 மணி நேரம் ஒர்க்கு. இருக்கிற அந்த டீ டைம் அ ஒரு பகல்ல வந்து 1 மணிக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் டீ டைமு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம், லஞ்ச் டைம் 1 ஹவரு. இப்படி வந்து என்னோட வேலைய வந்து ஃபோன் பண்றது, எல்டிபி பண்றது இது எல்லாமே அந்த டைம்ல தான் நான் பார்க்க வைப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் ஃபோனே அலோவ்டு கிடையாது கம்பெனில. இருந்தாலும் நான் தெரியாம எடுத்துட்டு போயிட்டு எல்டிபி டைம்லலாம் எல்டிபி பார்க்க வச்சு, அப்பவும் நான் வந்து நெறைய ஐடியாலாம் எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதுல எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும். நம்ம லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நாம தான் இதுக்கு முயற்சி பண்ணணும். அடிக்கடி சரவண சார் கூட இந்த வார்த்தைய சொல்லுவாரு. அதனால இந்த வார்த்தைகள்லாம் நெறைய வார்த்தைகள் வந்து அவர் சொல்றது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுக்கேன். என்னோட அப்ளைன் ஸ்ரீராம் பிரதர், ராமகிருஷ்ணன் பிரதர், அ ஜெயப்பிரியா மேம் இவங்கலாம் நெறைய விஷயங்கள் வந்து சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு புடிச்ச விஷயத்தலாம். என்னால பண்ண பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத நான் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப எனக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அ அப்போ என் லைஃப் ஸ்டைல மாத்தணும். மத்தவங்கள மட்டும் காரு, பங்களா அப்படிலாம் வாழ்றாங்க. ஏன் நம்மளால வாழ முடியாது? நாம இப்படி படிச்சுட்டு இவ்ளோ எடுத்து நம்ம வேலைக்கு போணும். எந்த ஒரு சம்பளமும் வந்து யாருமே நான் இவ்ளோ நல்லா வேலை பார்த்தாலும், யாருமே ஒரு பாராட்டு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த கரெக்ட் டைம் அந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டாலும் சரி, அப்பயும் ஏதாச்சும் குறை சொல்லி மறுபடியும் அத செய்ய தான் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில இருந்தா நான் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக அந்த வெஸ்டேஜ நான் புடிச்சு ரொம்ப விரும்பி தான் எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட சொல்லும்போது கூட அந்த பையன் ரொம்ப என்ன வந்து இன்சல்ட் பண்ணான். இதெல்லாம் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்னு எதுக்கு வச்சுக்கிறாங்க? இதெல்லாம் வந்து லேடீஸ் தான் பண்ணணும். என்கிட்டலாம் சொல்லக்கூடாது நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் என்னோட டைம் எப்படி எப்படி பண்ணேன்னா, என்னால வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்க பண்ணணும், பண்ண முடியல. இருந்தாலும் எனக்கு ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. தீபாவளிக்கு ஒரு 10 டேஸ் வந்து நான் லீவ் எடுத்துக்கிட்டு, இந்த ஒர்க் பண்ணி, அப்ப நான் என் டீம்ம செட் பண்ணேன். அதுக்கப்புறம் பொங்கல் டைம்ல 10 நாள் லீவ் எடுத்து, கரெக்ட்டா நான் சோசியல் மீடியால ஆட் போட்டு பண்ணும்போது, என்னோட வாட்ஸ்அப் எல்லாமே லாக் ஆயிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்படியாச்சும் இத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, என்னோட அப்ளைன் தான் என்னோட லீடர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. உடனே மறுபடியும் நான் அந்த வேற ஒரு நம்பர் வாங்கி அத ஃபாலோ பண்ணேன். அதுமே லாக் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட ப்ரூஃப்லாம் வாங்குறதுனால மறுபடியும் லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஒரு 2, 3 நாள் கழிச்சு என்னோட சொந்தக்கார அவங்களோட ப்ரூஃப்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்டலாம் நான் கேட்டேன். ப்ரூஃப் வாங்குறதுக்கு. ஆனா குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் ஒத்துக்கிட்டு எனக்காக சிம் வாங்கி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு ஒரு 1 வாரம் முடிஞ்சிருது. எப்படியும் ஒரு 15 நாளு அந்த டைம்ல என்னால பண்ண முடியாது. கரெக்ட்டா நான் 12 அடிக்கிற நேரத்துல எனக்கு அவ்ளோ பெரிய சக்சஸ் வந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து நான் பயப்படவே இல்ல. கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்ற தைரியத்துல என்னோட அப்ளைன் ஸ்ரீராம் சாரும் சரி, ஆ ராமகிருஷ்ண சாரும் அவங்க வந்து எல்லாமே எடுத்து சொன்னாங்க. "இல்ல நீங்க பயப்படாதீங்க. மறுபடியும் நீங்க வந்து சிம் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுத்து இந்த பிசினஸ்க்காக மட்டும் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சொல்லி குடுத்து, அதுக்கப்புறம் தான் என்னோட வாட்ஸ்அப் ரெடி பண்ணி நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி 12 அடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் மந்த்து மார்ச் லாஸ்ட்டா 1 வீக் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து பிப்ரவரிலயே ஃபர்ஸ்ட்ல வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா நம்ம 2000 ஒரு பிவி என்னால தர முடியாதுங்க பிரதர். எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஸ்ரீராம் பிரதர் வந்து சொன்னாரு, "இல்ல சிஸ்டர் உங்களால முடியும். இல்லைங்க பிரதர் எனக்கு வேலை பார்த்துக்கிட்டே பண்ண முடியல. என்னைய வந்து எங்க எங்க வீட்ல வேற என்ன திட்டுறாங்க. நீ வந்து சம்பளம் வாங்கி நகைக்கு கடன் கட்டணும், குடுக்க மாட்டேங்கிற. நீ என்னாதான் பண்ற? எதுவுமே சொல்ல மாட்ற." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால நான் வந்துட்டு, "இல்லைங்க பிரதர் வேணாம். எங்க வீட்ல திட்டுறாங்க. நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப 2 பேருமே கால் பண்ணி எனக்கு தொடர்ந்து பேசுனாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்தாங்க. "இல்ல
நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த பிப்ரவரி மந்த் வந்து கொஞ்சம் டவுன் ஆனேன். பட் ஆனா மார்ச் மாசம் என்னோட அப்ளைன் குடுத்த அந்த பூஸ்டர்னால நான் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணி லாஸ்ட் ஒரு 2, 3 அ டேஸ் தான் இருக்கு. அந்த டைம்ல 2 பேரும் சேர்ந்து சொல்லி, சொல்லி உங்களால முடியும், முடியும்னு சொன்னாங்க. நானும் அந்த டைம்ல தான் பிரான்ச் அச்சீவ் பண்ணேன். ஓகேங்களா? அதனால இந்த வாய்ப்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே இது கிடைச்சிருக்கு. லேடீஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்ல நெறைய பேர் வந்து இருக்காங்க. எல்லாருமே எனக்கு டைம் இல்ல, குழந்தை இருக்கு, நான் வேலைக்கு போறேன், எங்க ஹஸ்பண்ட் திட்டுறாரு அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த வேலைய எடுத்து இவ்ளோ சீக்கிரமா நான் ஜாயின் பண்ணி ஒரு 5 மாசம் தான் ஆகுது. இதுக்குள்ளயே நான் பிரான்ச் அடிச்சேன். 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு. ஆனா ஹவுஸ் ஒய்ஃப் நெறைய பேர் வந்து வீட்ல இருக்கீங்க. நெறைய டைம் வந்து உங்களுக்கு இருக்கு. அதனால வந்து உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பெருசா நினைக்காதீங்க. இதுல எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்? உங்க அப்ளைன் வந்து கேட்டா கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாரி ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஜூம்னாச்சும் அதுல வந்து நெறைய அந்த டைம் இப்ப வேல பார்த்துக்கிட்டு ஜூம்ல வந்து அ எல்டிபி பார்க்க வைக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாரி பதட்டமா இருக்கும். அந்த டைம் வந்து முடிஞ்சிரும்ன்ட்டு அந்த வேலையும் பார்க்கணும். அந்த எல்டிபியும் பார்க்க வைக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் பயமாவே இருக்கும் அந்த டைம்லலாம். ஆனா இப்ப வந்துட்டு இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமே நான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஐடி வந்து புதுசா நான் எடுத்துட்டேன். ஏன்னா அவ்ளோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ. எந்த டைம்ல வேணாலும் நான் குடுத்து நான் பார்க்க வைக்கிறேன். நைட்டு 9 மணிக்கு குடுத்து கூட நான் மீட்டிங் முடிச்சுட்டு போய் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு ஐடி போட்டுருக்கேன் 2 ஐடி. அது மாரி பார்க்கறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பார்க்க வைக்கிறதுக்கு, அவங்க கிட்ட பேசுறதுக்கு, பதட்டம் இல்லாம என்னோட ஒர்க்க பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுவும் இல்லாம, இப்ப சரவணா சார் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாருமே ஒரு 6 லெக் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பிரான்ச் அடிச்சுமே 3 லெக் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா உடனே என்ன செஞ்சேன், இந்த 3, 4 நாள்ல அடுத்த 2 லெக் இப்ப வந்து என்கிட்ட 5 லெக் இருக்குது. அதுவும் இல்லாம என்னோட என்னோட டவுன்லைன்ஸ் எல்லாமே நல்லா மோட்டிவேட்டா நல்லா ஒர்க் பண்றாங்க. நான் நானும் சரி, என்னோட அப்ளைன்கள் யார் சொன்னாலும் நல்லா கேட்டுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு, அ மத்தவங்கள எப்படி பேசுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு கிராமத்துல வந்து ஒரு பெரிய மகா முனிவர் இருந்தாரு. அவர் வந்து அந்த ஊர்ல வந்து இருக்கும்போது எல்லாரும் வந்து அவர்கிட்ட போய் இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்ப கேட்கும்போது அவர் கரெக்ட்டா சொல்வாராம். இறந்த காலம் இப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வந்து இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருந்த 2 சின்ன பசங்க வந்துட்டு, இன்னைக்கு போயிட்டு இந்த மகான் கிட்ட நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, ஒரு குருவி புடிச்சு கையில வச்சுக்கிட்டாங்களாம். வச்சுக்கிட்டு, இந்த குருவி வந்து நம்ம வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் என்கிட்ட ஒரு குருவி இருக்கு. இந்த குருவியோட எதிர்காலம் எப்படி இருக்கு? நிகழ்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கடந்த காலத்த சொல்லும்போது, செத்து போச்சுன்னு சொன்னாருன்னா, உயிரோட பறக்க விட்டுறணும். உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொன்னாருன்னா, நம்ம சாகடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு போயிட்டு, அதே மாரி இந்த மகா முனிவருக்கு இவரோட அந்த இவர் சொல்ற அந்த இதுவ வந்து பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க சொன்னாங்களாம், இப்போ அந்த குருவி உங்க கையில இருக்கு. அந்த குருவி வந்து உயிரோட இருக்கறதா, சாகறதா, அது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அது மாரி நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வெஸ்டேஜ்ன்ற வாய்ப்பு. அந்த வாய்ப்ப வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி முன்னேறணும். ஓகேங்களா? சரவண சாரு இப்படி ஒரு வாய்ப்ப வந்து நான் நெறைய பேருக்கு எல்டிபி அனுப்பி வீடியோ பார்க்கும்போது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓ! நல்ல ஒரு சிஸ்டம். நல்ல கிரேடு. ஆனா என்னால தான் பண்ண முடியல. வேலைக்கு போறேன். அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நெறைய பேரு முதல்ல நான் ஃபர்ஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணும்போது நெறைய பேர் இத ஏத்துக்கல. அ என்ன சொன்னாங்கன்னா, "வெஸ்டேஜா வேணாம்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற வீடியோவ பார்த்துட்டு எல்லாருமே ஓகே, ஓகே அப்படி சொல்லிர்றாங்க சீக்கிரமா. இப்ப எல்டிபிக்கு அப்புறம் நம்ம பேசுற நெறைய விஷயங்கள் வந்து, இதுல அவங்கள நாம சொல்ல போனாலும் எனக்கு புரிஞ்சிருச்சு. நல்லாவே புரியுது. தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வீடியோவும் நம்மளுக்கு நல்லா கை குடுக்குது. வெஸ்டிபுல் அந்த சிஸ்டமும் நல்லா இருக்கு. நம்மளோட அப்ளைன்களும் வந்து நமக்கு நல்லா சொல்லி தராங்க. அப்ப நம்ம எல்லாருமே இத எடுத்து பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு நாம தான் வந்து கஷ்டப்படணும். இந்த வாய்ப்ப தான் அவங்களுக்கு நமக்கு தந்திருக்காங்க. அத நம்ம எப்படி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி தராங்க. அதனால நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க எல்லாருமே எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி அ ஜெயிச்சிடுங்க. தேங்க் யூ.